46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஒன்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 46ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு நதி உண்டு. அப்போ அந்த நதி என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. இப்போ அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரம், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? அது நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது. நாம் தான் தேவனுடைய நகரமாக இருக்கிறோம். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய இருதயம் இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் இருந்து நம்மை என்ன பண்ணுறாரு? நம்மை நடத்த விரும்புகிறார். அந்த நதியினால் நம்மை நிறைத்து நம்மை ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார். இப்போ இன்னும் கூட அந்த நதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த நதி போகிற இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அந்த 5ஆம் சங்கீத வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் யாருக்குள்ள அசையாது என்று சொல்லும் எதை காண்பு? நம்ம உள்ளத்தில் மத்தியில் இருக்கிறார். அதனால் அவனை இதை என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு சத்துரு வல்லமையும் எந்த ஒரு வல்லமையும் என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது, பிரிக்க முடியாது, அந்த அவங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்ய முடியாது என்பதை காண்பிக்கிறது. தேவன் அதற்கு என்ன பண்ணுவார்? அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாட்களுடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய அன்பினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். இதை தான் நாம் கூட இன்னும் ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவினாலே அன்பு உங்கள் இல்லங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி. அப்போ அந்த நதியாகிய பரிசுத்த ஆவின் அன்பு நம் உள்ளத்தில் எப்போதும் காணப்பட வேண்டும். அந்த அன்பினால் நிறைந்து அந்த அன்பினால் நாம் எப்போதும் மகிழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நம் உள்ளத்தில் எப்போதும் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவினால் நிறைந்தவர்களாக, தேவ வல்லமினால் நிறைந்தவர்களாக, தேவ கிருபையினால், கிருபா வரங்களால் நிறைந்தவர்களாக, தேவனுக்குள்ள மறைந்து ஒவ்வொரு நாளும் அந்த நதியினால் பரிசுத்த ஆவினால் நாம் சந்தோஷமாக மகிழ்ந்து என்ன பண்ண வேண்டும்? தேவனுக்குள் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான் நிலவரத்தில் காணப்படாதபடி அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும்? ஒரு சில சிறு சிறு போராட்டங்கள் அவ்வப்போது நமக்கு விரோதமாக எழும்பி கிரிச்சு. இதை காரணம் என்ன? அந்த பரிசுத்த ஆவியினுடைய பெரிதான பலத்தில் நாம் மறைந்து கொள்ளாத வண்ணம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்யும் வண்ணம், முன்னேறி போகாத வண்ணம் நமக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது என்ன பண்ணுது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக இந்த உலகத்தின் வல்லமைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி போராடி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்டதான போராட்டத்தை எல்லாம் நாம் மேற்கொள்ள எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக, எப்போதும் தேவனுடைய கிருபையில் வல்லமையில் பரிசுத்த ஆவியாகிய அந்த நதியில் நாம் நிறைந்து இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவினால் நிறைந்து காணப்படும் போது அவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துரு வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு பலன் தந்து அவர்களை நடத்துவார். அவர்களை நடத்துகிற பாதையில் அவங்களுக்கு போதுமானவராக இருப்பார். அப்போ அவங்களை என்ன பண்ண முடியாது? யாரும் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு சத்துரு வல்லமையோ எந்த ஒரு உலகத்தின் மனுஷனோ அவங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யும்போது அதையெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான பலன் காணப்படும். அப்போ பரிசுத்த ஆவினால் நாம் நிறைந்த அந்த பெரிதான பலனை பெற்று ஆண்டவருக்கென்று ஜீவிக்க, ஆண்டவருக்கென்று ஓட இந்த நாளில் கூட நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இப்போ நிச்சயமாக தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியாகிய நதினால் நாங்கள் நிறைந்து எப்போதும் காணப்பட உதவி செய்யுங்க. இப்படி பெரிதான பலத்தினால் நிறைத்து எங்களை ஒவ்வொரு நாள் நடத்தும் ஆசீர்வதியும். சத்துரு வல்லமை மேற்கொள்ளத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும். கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.